வன்னிய மக்களை பெரும்பான்மையாக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கேட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த நிலையில வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கேட்டு நேத்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வன்னியர் அப்படிங்கிறதால தான் கட்சியின் மூத்த தலைவரான அமைச்சர் துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலைன்னு ரொம்பவே கான்ட்ராவர்சியா பேசியிருந்தாரு. இப்படி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டா அவருக்கு பதில் கருத்துக்கள் வராமலா இருக்கும். அவரோட கருத்துக்கு பதிலடி நிச்சயமா திமுக தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அந்த வகையில அமைச்சர் சிவசங்கர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வர்ற சமயத்துல வன்னிய சமுதாய மக்களை பகடை காயா வச்சு தனது கூட்டணி பேரத்தை வலுப்படுத்த பேரம் பேசிட்டு வர்ற ஐயா ராமதாசும் அவரோட தவப்புதல்வன் அன்புமணி ராமதாசும் இப்போ அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாகிட்டாங்க. மறுபடியும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின அரசியல் சூதியில் பணயம் வச்சு தனது அரசியல் பேரத்தை வலுப்படுத்த துடிக்கிறாங்க. ஆனா அவங்க நம்பி நாங்க ஏமாற போறதில்ல அப்படிங்கறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் முகத்தில் அடிச்சது மாதிரி தேர்தல் முடிவுகள்ல பதில் சொல்லிட்டாங்க. எங்களோட பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகனை குறிப்பிட்டு வன்னியர் சமூக மக்கள் மீது தங்களுக்கு பாசம் இருக்கிறது போல நீலிக்கண்ணீர் வடித்து நடிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். கூட்டணி கட்சி கிட்ட +1 அப்படிங்கிற அந்த மாநிலங்களவை சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டு அந்த சீட்டை தன்னுடைய அன்பான மகன் அன்புமணிக்கு வாங்கி கொடுத்தாரு ராமதாஸ். ஒன்றிய அமைச்சர் பதவியா இருந்தாலும் கூட அதை தன்னோட மகனுக்கு தான் வாங்கி கொடுப்பாரு அவரு. இதுதான் ராமதாஸோட வன்னியர் பாசமா? நாங்க கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாமகவுக்காக அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு வர ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தும் அன்புமணி ராமதாஸை அடுத்த தலைவராக்கியது எதனால? தலைவர் பதவியில இருந்த தீரன் எங்க போனாரு? தலைவரா இருந்த ஜி.கே. மணியோட பதவியை வாங்கி எதுக்காக அன்புமணிக்கு கொடுத்தாங்க? பாமக கட்சியில வேற யாருமே அன்புமணி அளவுக்கு உழைக்கலையா என்ன? இதையும் நாங்க கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? பாமகவுக்காக உழைச்சு ஓடா தெரிஞ்சு உயிர் விட்ட காடு வெட்டி குரு அவங்கள கூட இறுதி காலத்துல கைவிட்ட உங்களுக்கு வன்னியர் பாசம் பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? அவங்களோட குடும்பம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறீங்களா? வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்துல திமுகவை நிபந்தனையே இல்லாம ஆதரிக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அன்புமணி. இதுக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டுக்கே முட்டுக்கட்டையா இருக்கும் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறிட்டு இந்த பேச்சை பேசுவார அன்புமணி. பொய்க்கால் குதிரை ஓட்டி நானும் வன்னிய மக்களை காக்கும் ராஜா தான் அப்படின்னு வாய் வேஷம் போட்டா எத்தனை காலத்துக்கு வன்னிய மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட தேர்தல் கூட்டு சேர அவசர கதியில வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு ஏமாத்து அறிவிப்பு அறிவிச்சிங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அறிவிப்பு வெளியாகுது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற ராமதாஸுக்கு தெரியாதா எப்படியும் இந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால நிறுத்தி வைக்கப்படும்னு? தெரிஞ்சேதானே நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காரு. இப்போ இடஒதுக்கீட்டையே அழிக்க துடிச்சிட்டு இருக்க ஒன்றிய பாஜக அரசோடு அரசியல் ஆதாயத்துக்காக கைகோத்து நாங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும். சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல, வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பையே கிடப்பில போட்ட பாஜகவை ஆதரிச்சு அவங்க கூட்டணியில இருக்கிற அன்புமணி தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்னு பேசுறது அரசியல் ஆதாயத்துக்காக இல்லாம வேற எதுக்கா இருக்க முடியும் சொல்லுங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய கடமை. அதைத்தான் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பா நீதிமன்றங்கள் ஏத்துப்பாங்க. மாறா மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொண்டா அது சாதாரண கணக்கெடுப்பா இருக்குமே தவிர அதனால் ஒரு பலனும் இருக்க போறதில்லை. சமீபத்துல பீகார்ல மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டினை நீதிமன்றம் நிராகரித்த கதையெல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தெரியுமா தெரியாதா? அன்புமணிக்கு ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு மூலமா கடந்த 10 வருஷமா மருத்துவம் உள்ளிட்ட மேற்படிப்புக்கு செல்லும் வன்னிய சமூக மாணவர்களின் எண்ணிக்கை 10.5% விட அதிகம். இப்போ இந்த 10.5% அமல்படுத்துவதன் மூலமா மேற்படிப்பில் சேரும் வன்னிய சமுதாய மாணவர்களோட எண்ணிக்கை பின்னடைவை சந்திக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அரசியல் பண்ணணும், அதுக்காக என்ன வேணா செய்யணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதனால உங்களை மாதிரி எடுத்தோம் கழுத்தோன்னு முடிவு செய்யற அரசியல் இல்லை எங்களோட திராவிட மாடல் அரசு. எதை செஞ்சாலும் அதுல யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அது யாராலும் நிராகரிக்கப்படக்கூடாது அப்படின்னு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காட்டிய வழியில சரியான முடிவுகளை எடுத்து செயல்பட்டு வர அரசு தான் எங்களோட திராவிட மாடல் அரசு. இப்போ பாமக தங்களோட அரசியல் நலனை மட்டுமே கருத்துல கொண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகத்தை மட்டுமே செஞ்சுட்டு வருது. நல்லா படிச்சு வேலைக்கு போய் வாழ்க்கையில பெரிய நிலையை அடையக்கூடிய வாய்ப்புள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் பிஞ்சிலேயே சாதி வரி பாய்ச்சி வேற மாதிரி புதுசா வர வேண்டிய இளைஞர்களை வெறும் கலையா மாத்திட்டு இருக்கிறதா இப்போ பாமகவோட சாதனை.
மருத்துவரா, பொறியாளரா, மாவட்ட ஆட்சியாளரா, இன்ன பிற அரசின் உயர் பதவிகளில் இடம்பெற வேண்டிய இளைஞர்களை உங்கள் அரசியலோட சுய லாபத்துக்காக தவறான வழியில வழிநடத்தி அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வர்ற உங்களை இனியும் இந்த சமூகத்தை இளைஞர்கள் நம்ப போறதில்ல. உண்மையிலே உங்களுக்கு அந்த மக்கள் மேல அக்கறை இருக்குமே, ஆனா பாஜக கூட கை கோர்த்து உறவாடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பாஜக அரச பணிய வச்சு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த சொல்லுங்க. ஆனா அதுக்கு தைரியம் வேணும். மோடி அரசு எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு டாக்டர் ராமதாஸையும் அவரோட மகன் அன்புமணி ராமதாஸையும் பயங்கரமா விளாசி தள்ளி இருக்காரு தன்னோட அறிக்கையில.